ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மோதகம், கொழுக்கட்டை, பல்லு கொழுக்கட்டை மூணும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1.5 கப் வறுத்த அரிசி மாவும் 1.5 கப் அவிச்ச கோதுமை மாவும் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கொள்ளலாம். மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வறுத்த அரிசி மாவும் அவிச்ச கோதுமை மாவையும் தான் நாங்கள் மிக்ஸ் பண்ணி செய்யணும். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். நல்ல கொதி தண்ணியாக விட்டு மாவை குழைச்செடுப்பேன். சுடுதண்ணி விட்டு குழைச்சதால நல்ல சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறினத்துக்கு பிறகு கையால் ஒரு டோ மாதிரி செய்து எடுக்கணும். இதை மாதிரி நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துக்கொள்ளணும். மா காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் மண்ணை பூசுவோம். மா குழைச்சி எடுத்துட்டேன். அதே மாதிரி உள்ளீடும் செய்து எடுத்துட்டேன். மோதகம் செய்கிறது எப்படி என்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதில் நான் எல்லா அளவுகளும் வடிவாக கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையண்டா நீங்கள் அதில் போய் செக் பண்ணி கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நாங்கள் பிள்ளையாரை நினைச்சு கொண்டு ஒரு மோதகம் செய்துட்டு அதுக்கு பிறகு கொழுக்கட்டை செய்வோம். நீங்கள் மா சரியான பதத்தில் குழைச்சிங்கன்னா கொழுக்கட்டையும் மோதகமும் ஈஸியாக பிடிச்செடுக்கலாம். இது நான் மோதகம் செய்கிறதுக்காக பிடிச்சிருக்கிறேன். இது கொழுக்கட்டை செய்கிறதுக்காக. உங்களுக்கு தெரியும் ரெண்டோட வித்தியாசமும் பார்க்க. இது கொஞ்சம் குண்டாளமான சட்டி மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் தட்டையான சட்டி மாதிரி இருக்குது.
இனி நாங்கள் பல்லு கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இது வந்து நாங்கள் வெட்டி வச்சு தேங்காய் சொட்டு. தேங்காய் சொட்டுகளை இதே மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டே வையுங்க. அப்போ தான் ஈஸியாக கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிச்சி கொள்ளும். இல்லாட்டிக்கு குயிக்காக கலண்டு வந்துடும். இனி நாங்கள் இதை ஸ்டீம் பண்ணி எடுப்போம். ஸ்டீமரில் தண்ணி வச்சிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. உள்ளுக்குள்ளே 2 இடியப்ப தட்டு வச்சிருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த கொழுக்கட்டையும் மோதகத்தையும் வச்சு அவிச்சு எடுப்போம். தண்ணி கொஞ்சம் ஸ்டீமருக்குள்ளே விட்டீங்கன்னு சொன்னால் ஆவி போகிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கு பிறகு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைகளுக்கு முதல் பல்லு முளைக்கேக்க இதே மாதிரி பல்லு கொழுக்கட்டை அவிச்சு தலையில கொட்டுற வழக்கம் இருக்குது. உங்களோட வீட்லயும் சின்ன பிள்ளைகள் இருந்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.